வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாக்ஸோஃபோன் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 200 ருபீஸ் கொடுத்து ஒரு ரெக்கார்டர் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாம் சாக்ஸோஃபோன் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் ஈஸியாக முடிவு எடுக்கிறதுக்கும் நம்ம சாக்ஸோஃபோன் படிக்கலாமா வாங்கலாமா வேணான்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த ரெக்கார்டரை நம்ம ஒரு லெசனாக பேசிக் லெசன்ஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கியோட ஃபஸ்ட் லெசன் பி. ஆக்சுவலாக பிஏ பொறுத்த வரைக்கும் சாக்ஸோஃபோன்லேயும் ரெக்கார்டர்லேயும் சேம் ஃபிங்கரிங் தான் வரும். சாக்ஸோஃபோனில் இந்த தம் ஃபிங்கர் ஒரு கீ மூடாது, பட் இந்த ரெக்கார்டரில் பேக் சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் ஆல்வேஸ் தம் ஃபிங்கர் வச்சு மூடி இருப்போம். தேவையான அப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போதைக்கு நாம் மூடி இருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக 1 2 3 4 5 6 7 ஹோல்ஸ் இருக்குது. அதில் மேலே டாப்பில் இருக்கிற ஒரு ஹோல்ஸை நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு மூட போகிறோம் லெஃப்ட் ஹேண்டில். அப்படி மூடினோம்னா அந்த நோட் பி. இந்த பி நோட்டை நாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து வர நோட்டை நம்ம 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அது ரொம்ப ஃபோர்ஸாக ஊதுனாக்கா ஹை பிச் கேட்டுடும். அதனால் ப்ளோயிங் கண்ட்ரோலாக கொடுத்தா தான் கரெக்டான பிச் கேட்கும். இப்போது ரொம்ப ஓங்கி கொடுத்தோம்னாக்கா வேறு மாதிரி சவுண்ட் பண்ணிடும். சாஃப்டாக அப்படி சாஃப்டாக நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு முறையும் 2 2 2ன்னு சொல்கிற மாதிரி டங்கில் நாம் அடிக்க ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அப்படியேவும் ப்ளோ பண்ணலாம். ஒரே ப்ளோ பண்ணியிருந்தால் அது வந்து ஸ்லரில் வரும். இப்போதைக்கு நாம் எவ்ரி நோட்டும் டங்க் பண்ணி 2 2 2ன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இது பி தானே சிம்பிளாகாதுன்னு யோசிக்க வேணாம். ஒவ்வொரு நோட்டும் நாம் ஒரு 10 minutes ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப அந்த நோட் நம்ம பண்ண வேண்டிய ப்ராக்டிஸ் தேவையில்லை. அடுத்த நோட் ஏதாவது வாசிக்கும் போது நம்ம டக்குன்னு பி வாசிக்கணும்னாக்கா ஒரே ஃப்ளோவில் அது வந்துடும். நம்ம இது தானே சொல்லிட்டு சிம்பிளாக விட்டோம்னா அடுத்து வேறு ஏதாவது நோட்டு வாசிட்டு இங்கே வரும்போது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் ஆரம்பத்துலேருந்தே தெளிவாக படிச்சிட்டோம்னாக்கா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் எவ்ரி டைம். நன்றி, வணக்கம்.